ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டார்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஈரமில்லாத பவுலில் வெயிட் மிஷினில் வச்சு 75 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை ஜாங்கிரி அப்படின்ட்டுருக்கோம், அதை நம்ம எடுத்துக்கலாம். அகெயின் நம்ம வெயிட் மிஷினில் 0 பண்ணிவிட்டு அதிலையே ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் 75 கிராம்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இதை ரெண்டையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நாம் ஹெவியாக பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக பீட் பண்ணாலே போதும். ஸோ அதனால் இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு குயிக்காக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ வெயிட் மிஷினில் வச்சு அதோட மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 146 கிராம் தான் வந்தது. ஸோ 4 கிராம்ஸ் ஆர் 5 கிராம்ஸ் ஒயிட் சுகர் பவுடர் என்கிட்ட இருந்தது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் பவுடர் சுகர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே போட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எகெயின் இப்போது இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு கொக்கோ பவுடர், நான் லைட் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அந்த ரெசிபிக்கு டார்க் கொக்கோ பவுடர் தான் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கொக்கோ பவுடர் நம்ம 30 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதிலேயே நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், அது ஒரு 70 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது நான் என் வீட்டுக்காக பேக் பண்ணுறேன். ஸோ நான் கம்மியாக மைதா போட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் அப் டு 90 கிராம்ஸ் வரைக்குமே மைதா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் பட்டர் 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சால்ட் ஆட் பண்ண தேவையில்ல, பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ண தேவையில்ல. இதோடவே வெஜிடபிள்ஸ் ஆயில் ஒரு 10 to 12 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் டார்க் சாக்லேட் ஒரு 200 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணி இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும், இதை நம்ம தனியாக டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த சைட் பாயில் ஆகிட்டுருக்கட்டும். என்கிட்ட டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் தான் இருந்தது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணேன். பட் ஆனால் பேசிக்காகவே ப்ரௌனிக்கு டார்க் சாக்லேட் கன்வர்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கும். அதை யூஸ் பண்ணால் இன்னுமே ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் 8 இன்ச் பேன் ஒன்று எடுத்திருக்கேன். அதை க்ரீஸ் பண்ணி 4 சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் வெளியில் பிடிச்சி தூக்குற லெவலுக்கு வெளியில் விட்டு நம்ம பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரு பேக்கிங் பண்ணும்போது எல்லா திங்ஸுமே நம்ம ரெடியாக எடுத்து பக்காவாக வச்சுட்டா நமக்கு ஒர்க் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். பேக்கிங்க்கும் டைம் எடுக்காமல் நம்ம குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் பேக்கிங் ட்ரே பேப்பரை போட்டு ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் அது சைடில் வச்சுருந்ததும் மெல்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ லிக்விடி கிளாஸியாக இருக்குது. பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்ததுனால இவ்வளோ கிளாஸியாகவும் இருக்குது. பார்த்திங்களா, போரிங் கன்சிஸ்டன்சி தோசை மாவு பேட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆறிடும். இப்போது நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னே ப்ரௌன் சுகரும் நாட்டு சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஜல்லடை போட்டு ஒரு டைம் சலிச்சிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது கெட்டி பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே ஸ்டே ஆகிடும். அதனால் ஒரு டைம் சலிச்சா போதும், சலித்து எடுத்துக்கலாம். நல்லா அங்கே பாருங்கள், நம்ம என்ன தான் பவுட்ரு பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஏரில் விட்டதும் கட்டி கட்டியாக ஆகிடுக்கு. இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போது இதே பவுல்லையே நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்களும் 2 முட்டை இதுலேயே உடச்சி ஊற்றிக்கோங்க.
இதுக்கு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ப்ரௌனிக்கு நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டிஃப் பிக் வரணுன்ட்டும் அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது கூடவே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டுக்காக மட்டும்தான் பண்ணுறீங்க, சேலிங்க்கு இல்லை அப்படின்னா இந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸாக இருக்குது. இது வந்து முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா இருக்குது. நாம் ஆன் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போலவே ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்டரை ஆன் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போது பீட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சைடு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொஞ்சம் லைட் கலராக மாறிடுச்சு அண்ட் லிக்விடியாகவும் இருக்குது. லிக்விட் கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது. இது கூடவே இப்போது பவுடர், கொக்கோ பவுடர் அண்ட் மைதா ரெண்டையும் நம்ம சலித்து சேர்த்துக்கலாம். அகெயின் இதுலேயும் லம்ஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு கட்டி கட்டியே பேட்டரில் வந்துடும். அதனால தான் நம்ம சலித்து சேர்த்துக்கிறோம். எந்த பவுடரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற திங்ஸையும் நம்ம சலித்து சேர்க்குறது தான் நம்ம பேக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அகெயின் இதை வந்து ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்டரை ஆன் பண்ணி பீட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பீட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். பவுடர் கொட்டினதும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கும். இது வந்து தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா மாவும் ஒட்டுக்கா கலந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இது வரைக்கும் பீட் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் போட்டு பீட் பண்ணணும். செகண்ட் ஸ்பீடுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ரொம்ப ஆறுனதுனால இது ரொம்ப கொஞ்சம் கெட்டி பேட்டராக ஆகிடுச்சு. ரொம்பவும் ஆற விட்டிங்கனாலும் சாக்லேட் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ குயிக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றி ஈவன் பண்ணி விட்டுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவன் வந்துட்டு 170 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அவனில் இதை வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேட்டர் பாருங்கள், ஃபோல்ட் அண்ட் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. போர் பண்ணால் ரிப்பன் மாதிரி போகும். பட் ஆனால் ஃப்ளாட் ஆகிடும். இதுதான் கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. லேட் பண்ண சாக்லேட் டைட் ஆகிடும். ஸோ உடனே நீங்கள் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடுங்க. பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே நீங்கள் டாப்பிங்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் என் பையனுக்காக நான் செஞ்சேன். ஸோ அவனுக்கு டாப்பிங்ஸ் இருந்தால் பிடிக்காது. ஸோ 1-2 சாக்லேட்ஸ் மட்டும் நான் அதிலேயே ஆட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே டெம்பரேச்சர், பட் 35 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 170 டிகிரி செல்சியஸில் வச்சு டாப் அண்ட் ரன் ஆனில் தான் இருக்கணும். கன்வெக்ஷன் ஃபேன் ரோஸ்ட்ரி மோட் ஆஃபில் வச்சுருங்க. இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி பேக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணலாம். எப்போவுமே ப்ரௌனியோட ஸ்டிக் செக் பண்ணும்போது கிளியராக வரக்கூடாது. இந்த லெவலுக்கு பேட்டர் மாவாக இல்லாமல் லைட்டாக க்ரம்ஸ் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வெளியே எடுத்து கூல் டவுன் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லேயர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். செம்ம ஜூஸியான ப்ரௌனி.
இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போது இதை நான் உங்களுக்கு டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுறேன். க்ரிங்கிள் டாப் உங்களுக்கு தெரியுதில்ல, எவ்வளோ க்ரிங்கிளாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் எவ்வளோ ஜூஸியாக நல்லா க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பேட்டர் நல்லாயிருக்கு. இப்போது இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சு இதுமாதிரி பட்டர் பேப்பர் மேலே போட்டு க்ளின் ரேப் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன பாக்ஸாக தான் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ப்ரௌனி பீஸஸையும் எடுத்து பட்டர் பேப்பர் ஃபோல்ட் பண்ணி க்ளின் ரேப் பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இதுக்கு இல்லை. பாருங்கள், டபுள் சைடும் க்ளின் ரேப் போட்டு நீட்டாக ஏர் உள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத மாதிரி நம்ம போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் ஏர் போச்சு அப்படின்னா ப்ரௌனி கொஞ்சம் ஹார்டாகிடும், அதுக்காக தான். தேங்க்யூ. எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.